வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இன்னைக்கு ஒரு பெரும் சித்தருடைய உலகத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். அதுல எண்ணிலடங்கா மர்மங்களும் எண்ணிலடங்கா அதிசயங்களும் ஒளிஞ்சிருக்கு. இத கவனிங்க. ஒரு சித்தர் தன்னுடைய சக சித்தர்களான மற்ற எல்லோருக்கும் கஞ்சா அரைச்சு கொடுத்து அவங்கள மயக்கம் போட வச்சிருக்காரு. அதே சித்தர் பெண்களுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த தனியா எடுத்து அதை கொண்டு காயக்கற்பம் உருவாக்கி பல 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. தங்கத்தை உருவாக்கும் வித்தைய சொல்லி இருக்காரு. தடம் மாறும் தன் குருவுக்கே ஞானம் கொடுத்திருக்காரு. அட்டமா சித்திகள் அடக்கும் மர்மத்தை விளக்கி இருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு படிக்கு மேல காமம் கொண்டு இல்லாம ஒரு பெண்ணை புணர்ந்து பரியங்கி யோகம் செய்து ஆயிரம் ஆண்டு காலம் வாழும் பெரும் ரகசியத்தை விளக்கி இருக்காரு. கேட்க கேட்க சுவாரஸ்யம் பன்மடங்கு கூடிக்கிட்டே இருக்குல்ல. இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ண ஒரு மனிதர், ஒரு சித்தர், அவர்தான் கோரக்கர். கோரக்கர் கஞ்சா அரைச்ச கதையில இருந்தே நாம தொடங்குவோம். ஆமா, நான் தான் தூங்க வச்சேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்றாரு 18 சித்தர்கள்ல ஒருத்தரான கோரக்கர். ஏத்தமுற கஞ்சாவை பயிரே செய்து அன்றுடனே வந்தவர்க்கு அரிசியோடு அரைத்து அடை தட்டி சுட்டு உணவகிந்தேன். தின்றவுடன் மதிமயங்கி தலை சாய்த்திங்கே திடமற்று வீழ்ந்திட்டார் அப்போதேயான். அதாவது கோரக்கர் அவர் எழுதிய இந்த பாடல்ல என்ன சொல்ல வராருன்னா, ஆமாப்பா, கஞ்சாவை அரிசியோடு சேர்த்து அரைச்சு அடையா தட்டி வந்த சித்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். தின்ன உடனே அவங்க மதிமயங்கி திடமில்லாமல் வீழ்ந்து போனாங்கன்னு கோரக்கர் அவர் எழுதிய சந்திரரேகை ஓலைச்சுவடியில குறிப்பிட்டிருக்காரு. சித்தர்களோடு இணக்கமா இருக்க வேண்டிய இவர் அவங்களுக்கே எதிராக ஏன் செயல்பட்டார்? இந்த கேள்விக்கு விடை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த விடையை தெரிஞ்சுக்கணும்னா யார் இந்த கோரக்கர், இவரோட உண்மையான கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். கோரக்கர் பத்தி பேசும்போது இந்த ஒரு சின்ன முன்னோட்டம் மட்டுமே பத்தாது. கோரக்கர் எதிர்காலத்தையுமே தன்னோட பாடல்கள்ல ரகசியமா குறிப்பிட்டிருக்காரு. பூமியை காக்க போற, பூமியை சுத்தமாக்க போற அந்த கலி புருஷன் எப்ப பிறப்பாரு, அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறதும் கோரக்கரோட சித்த நூல்கள்ல இருக்கு. இப்போ சுவாரஸ்யம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும்னு நம்புறேன். இதுக்கு மேல தாமதம் வேண்டாம் மக்களே. கோரக்கரின் பெரும் பதிவிற்குள் இப்போது நாம் பயணிப்போம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். அத்தியாயம் 1, கோரக்கரின் உதயம். முதல்ல இந்த கோரக்கர் சித்தருடைய புராண கதையை நாம தெரிஞ்சுக்கலாம். நெடுங்காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த சித்தர் தான் மச்சேந்திர சித்தர். சிவபெருமான நேருக்கு நேர் பார்த்தவர்கள்ல இந்த சித்தரும் ஒருத்தர். இப்படிப்பட்ட இந்த சித்தர் ஒரு நாள் ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சாப்பிட உணவு கேட்கிறாரு. அந்த பெண்ணும் யார் என்னன்னு பார்க்காம மனதார உணவு கொடுக்க சித்தர் வயிறார பசி அடங்குது. அந்த பூரண திருப்தியில சித்தர் தன் கைகளை காற்று வெளியில நீட்டி கண்களை மூடி தியானிக்க சித்தர் கையில தானா வந்து நிற்குது ஒரு குளிகை. அதை பார்த்த அந்த பெண்ணும் மலைச்சு போறா. உடனே சித்தர் சொல்றாரு, நெடுங்காலமாக குழந்தை வரம் வேண்டி நீ துன்பப்படுவது எமக்கு தெரியும். இதோ இந்த குளிகையை பாலில் கலந்து உட்கொள். அழகிய ஆண்மகன் சிரத்தையுடன் உனக்கு பிறப்பெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் போயிடுறாரு. இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பெண் வேக வேகமா பக்கத்துல வந்து, அடியே, இவ்வளோ ஏமாளியா இருக்காத. இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை மயக்கி வசியம் பண்ணி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவர் கொடுத்ததை தூக்கி போட்டுடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை கேட்டுட்டு பயந்து போன அந்த பெண்ணும் சித்தர் கொடுத்த குளிகையை அடுப்புல போட்டு எரிச்சிட்டு அந்த சாம்பலை கொல்லையில இருந்த குப்பையில கொட்டிடுறா.
இது நடந்து சரியா 9 வருடங்கள் கழிச்சு மீண்டும் அதே மச்சேந்திர சித்தர் இந்த பெண்ணை பார்க்க வராரு. வந்தவர், எங்கம்மா உன் பிள்ளை அப்படின்னு கேட்க, உடனே அந்த பெண் அவர் பாதங்கள்ல விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க சாமி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டு அதை நான் குப்பை தொட்டியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்லை, அந்த குப்பை மேடு இப்போது எங்கிருக்கிறது? இப்படியா சித்தர் சொல்ல, அந்த பெண்ணும் கொல்லைப்புறத்துல இருந்த குப்பமேட்டுக்கு பக்கத்துல சித்தரை கூட்டிக்கிட்டு போறா. அங்க போன சித்தர் வளர்ந்திருந்த குப்பை மேட்டை பார்த்து, கோரக்கா அப்படின்னு அழைக்க, குப்பை மேட்டுக்குள்ள இருந்து என்ன அப்படின்னு குரல் வந்துச்சு. வெளியே வா அப்படின்னு சித்தர் சொல்ல, அடுத்த கணம் குப்பை மேட்டை விலக்கிக்கிட்டு உள்ளிருந்து 9 வயது ஆண் குழந்தை ஒன்று வெளியே வந்தது. அந்த 9 வயது ஆண் குழந்தை குப்பை மேட்டிலே ஜனனம் எடுத்து குளிகையால் பிறந்த ஆண் குழந்தை தான் கோரக்கநாத சித்தர். இப்படியா பிறந்த கோரக்கநாதர் மகா யோகி போகருடைய சீடரா சேர்ந்து அனைத்து சித்து வித்தைகளையும் வாசி யோகத்தையும் மருத்துவ ரகசியங்களையும் அவரிடம் இருந்து கத்துக்கிறாரு. பின் போகரோடவே இருந்து தன் பயணத்தை மேற்கொள்றாரு கோரக்கநாதர். போகரும் கோரக்கரும் தமிழகத்துல சமாதியான மாதிரி ஒரு ஒப்பனை செய்து எல்லோரையும் நம்ப வைத்து விட்டு ரகசியமா இவங்க 2 பேர் மட்டும் சீன தேசத்துக்கு பயணிச்சு போறாங்க. அங்க ஒரு 500 வருடம் வாழ்ந்து மீண்டும் பொதிகை மலைக்கு வராங்க. பொதிகை மலையில ஒரு 400 வருடங்கள் வாழ்ந்த பின்னாடி கொள்ளிட பகுதியில தான் சமாதி அடைந்ததா கோரக்கர் குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. கிடைச்ச புத்தக குறிப்புகள் படி பார்த்தா கிபி 1233 வருடம் தான் இவர் சமாதி அடைந்ததா நமக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில பார்த்தா 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் இந்த பூமியில இவர் வாழ்ந்திருக்காரு. மொத்தமா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தோராயமா 3ஆம் நூற்றாண்டுல தான் கோரக்கர் பிறந்திருப்பாருன்னு ஒரு அனுமானத்துக்கு நம்மளால வர முடியுது. இருந்தாலும் இது இன்னும் ஆராயப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, இதுவரைக்கும் கதை முடிந்தது. இப்போ கோரக்கர் எழுதிய மர்மமான பாடல்களோட ரகசியங்களை பத்தி நாம ஒண்ணா கட்டவிழ்த்து பார்க்கலாம். கோரக்கர் அவர் வாழ்ந்த காலத்துல எக்கச்சக்கமான நூல்களை எழுதியிருந்தாலும் நமக்கு கிடைச்சது என்னமோ மொத்தம் 7 நூல் தான். அவைகள் கோரக்கர் எழுதிய சந்திரரேகை, நமநாச திறவுகோள், இரவி மேகலை, முத்தாயிரம், நாதபேதம், தனித்தொகுப்பு, கடைசியா கர்ப்பசூத்திரம். ஒரு சின்ன முன்னோட்டமா சொல்லணும்னா, இந்த பதிவுல நாம பார்க்க போறது கோரக்கர் எழுதிய சந்திரரேகை பத்தி மட்டும்தான். அந்த சந்திர ரேகைக்குள்ளேயே எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி கோரக்கர் பேசியிருக்காரு. மற்ற சித்தர்களை விட கோரக்கருடைய பாடல்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. மற்ற சித்தர்களுடைய பாடல்களுக்கு உண்மையான பொருளை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா கோரக்கர் சாதாரண மக்களும் புரிந்து பயன்பெறும் வகையில எந்த சூட்சமமும் எந்த மறைபொருளும் வைக்காம எளிதா பாடல்களை எழுதியிருக்காரு. இவரோட பாடல்களை ஒரு முறை 2 முறை படிச்சாலே அதோட அர்த்தத்தை சுலபமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி சூட்சமம் வச்சு பாடல்கள் எழுதாததாலேயே மற்ற சித்தர்களுக்கும் கோரக்கருக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்படுது. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, இந்த கோரக்கன் என்னப்பா சுலபமா சாதாரண நடையில இந்த சித்த செயல்களை எழுதிக்கிட்டு இருக்கான், சாதாரண மக்களுக்கும் இந்த சித்த ரகசியங்கள் எளிதா புரிஞ்சுட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம கற்ற வித்தைக்கு என்ன மரியாதைன்னு கோபம் கொண்ட சித்தர்கள் மொத்தமா திரண்டு கோரக்கரை பார்க்க கிளம்பிடுறாங்க. சித்தர்கள் திரளா வரப்போவதை முன்கூட்டியே அறிந்த கோரக்கர் கஞ்சா மூலிகைய அரிசியோட கலந்து அடை தட்டி வச்சுக்கிறாரு. இவர் தான் எழுதிய சந்திர ரேகை நூலோட பாடல் 153 155 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பெருசாதான் இருக்கும், பொறுமையா கேளுங்க. செப்பி வைத்த நூலையெல்லாம் சித்தரான இடைக்காடர் அகப்பை முனி நந்திதேவர் ஒப்பியே மச்சை முனி சட்டைநாதர் பிரமமுனி எழுகண்ணரான பேரும் மெப்பியனதிடமெய்தி எந்நூல் கேட்டார் மேதியினில் தெரிந்துற்றதாலே சித்தர் தப்பி தங்களில்லாது தெளிவாய் சூட்சம் தாக்கினீர் மாந்தர் நமை மதியார் என்றார்.
என்றிவர்கள் வருவதற்கு முன்றே யானும் ஏத்தமுற கஞ்சாவை பயிரே செய்து அன்றுடனே வந்தவர்க்கு அரிசியோடு அரைத்து அடை தட்டி சுட்டு உணவையிந்தேன். தின்றவுடன் மதிமயங்கி தலை சாய்த்திங்கே திடமற்று வீழ்ந்திட்டார். அப்போதே யான் நன்றாய் சந்திரரேகை 200 தன்னில் நாட்டி வைத்தேன் மனுக்கள் பல நூற்றோங்கே. ஓங்கி வந்த சித்தர்களும் போதை நீத்து எண்ணூலை கேட்டார் பின் எடுத்தே ஈந்தேன். தேங்கிடாதியவர்கள் பின் பறந்தே சென்றார் தெரியாமல் இவர்களை யான் மயக்கி போட்டு பாங்குடனே பதித்து வைத்தேன். பாபம் நீங்க பழிகார சித்தர்களின் பகடியெல்லாம் தாங்குமுயர் வஸ்துவினை தானே காண தாக்கி வைத்தேன் உமைபரனின் பாதத்தானை. அதாவது இங்க கோரக்கர் சொல்ல வருவது, நான் எழுதிய நூலை கொண்டு செல்ல சித்தர்களான இடைக்காடர், அகப்பை முனி, நந்திதேவர், மச்சை முனி, சட்டைநாதர், பிரமமுனி இப்படி பல சித்தர்கள் வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் கஞ்சாவோடு கலந்த அரிசி அடைய உண்பதற்கு நான் கொடுத்தேன். உடனே அவங்க மயங்கி போக அந்த தருணத்துல சந்திர ரேகையோடு சேர்த்து இன்னும் பல நூல்களை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அவங்க மயக்கம் நீங்கி விழித்து எழுந்தப்போ ஏற்கனவே என்னோடு இருந்த பழைய படைப்புகளை அவங்க வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் மக்கள் பயன்பெற பல நூல்களை அவங்க மயங்கி இருந்த சமயத்திலேயே நான் எழுதி வச்சுக்கிட்டேன்னு இந்த பாடல்ல சொல்றாரு கோரக்கர். இதுதான் கோரக்கர் சித்தர்களுக்கே கஞ்சாவை அரைச்சு கொடுத்த கதை. கோரக்கர் எப்படியாச்சும் மக்கள் பயன்பெறணும்னு தான் இப்படி ஒரு செயலை செஞ்சு விலை மதிப்பில்லா பல ரகசியங்கள் அடங்கிய நூல்களை எழுதியிருக்காரு. அப்படியே கோரக்கருடைய சந்திர ரேகை நூலுக்குள்ள பயணிச்சோம்னா பாடல் எண் 101 112 வரைக்கும் மூச்சு பயிற்சி மூலமா சாகாம எப்படி வாழலாம்னு ஒரு மாபெரும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு கோரக்கர். அந்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய செயல்களாக இருப்பதால அது மொத்தத்தையும் என்னால் காட்சியாக்க முடியல. இருந்தாலும் சில வரிகளை மட்டும் அடிக்கோடிட்டு அதற்கான அர்த்தங்களை மட்டும் சொல்றேன். பாடல் எண் 102 நிறைந்த சலம் தன்னில் நின்று தியானம் போதன்னு முடியும் இடத்துல தினமும் அதிகாலை சூரியன் செந்நிறமா உதிக்கும் போது ஆற்றில் நின்று தியானம் செய்யன்னு கோரக்கர் சொல்றாரு. அடுத்து 103வது பாடல்ல சுகமாக இம்மந்திரத்தை செப்பி செப்பின்னு முடியும் போது அந்த நீரில் இறங்கி தியானிக்கும் போது சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்து 106வது பாடல்ல சாதகமாய் நாளொன்றுக்கு 800 முடியும் போது அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 800 முறை சொல்லி முடிக்கணும்னு சொல்றாரு. பாடல் எண் 108 இவர் சொல்ல வருவது கொள்ளுதற்காய் பெண்மாயை கற்பமாச்சு. அதாவது இப்படி தவம் இருக்கும் காலத்துல பெண்ணாசை பொருளாசை ஏதும் கொள்ளக்கூடாது. இதைத் தொடர்ந்து பாடல் எண் 112 சீருடை ஞான சித்தன் நீயே ஆவாய் செகமழிந்தாலும் உனக்கு அழிவே இல்லை. கடைசியா இங்க சித்தர் சொல்ல வருவது, இப்படியே தினமும் மந்திர உச்சாடனங்கள் செய்து ஆசை வலையில் வீழாமல் 3 மண்டலம் அதாவது 5 மாதங்கள் நீரில் இறங்கி மூச்சு பயிற்சி செய்து வந்தால் நீயே ஓர் சித்தனாவாய். இந்த உலகமே அழிந்தாலும் உனக்கு அழிவு இருக்காதுன்னு ஒரு பெரும் ரகசியத்தை இந்த தொடர் பாடல்கள் மூலமா சொல்லி இருக்காரு கோரக்கர். இதனாலதான் மற்ற சித்தர்களிடம் வெறுப்ப சம்பாதிச்சாரு கோரக்கர். பல ஆண்டுகள் கடும் தவமிருந்து பெற வேண்டிய சித்த யோகத்துக்கு மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவும் சில சுலபமான மூலிகைகள் மூலமாகவும் குறுக்கு வழியை எழுதி வச்சிருந்தாரு கோரக்கர். இதன் காரணமாதான் மற்ற சித்தர்கள் கோரக்கர் மேல பெரும் கோபமே கொண்டாங்க. ஆனா கோரக்கருடைய நோக்கம் ஒன்றுதான், அனைவரும் ஞானம் பெறணும். அடுத்து கோரக்கர் சொல்ல வரும் இன்னொரு முக்கியமான தத்துவம், விந்தை வீணாக்க கூடாது. இது சித்தர்களோட வாழ்வியல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். குண்டலினியை மேல் நோக்கி ஏற்றும் வித்தை தெரிந்தவன் மட்டுமே சித்தனாக முடியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இல்லறத்தில் இருப்பவனால் எப்படி சித்தனாக முடியும், எப்படி ஞானம் பெற முடியும்? அதற்கும் மந்திர உச்சாடனங்கள் மூலமா வழி சொல்றாரு கோரக்கர். பாடல் 57 போகத்தில் இந்திரியம் பொய்யாதுய்ய புத்தியுடன் புகன்றிடுவேன் அறிந்து கொள்வீர். பாகமுடன் பரி என்ற வாசி பூட்டி பக்குவமாய் ஓம் சிவய வசி என்றே ஏகமனம் பேசாது 100 செப்பி ஏகராமல் கும்பித்து புணர்வாயானால்
தாகமுறும் மாமையில் ஆசை நீங்கும் தங்கிவிடும் உன் விந்திந்த விதமுமாமே. அதாவது கோரக்கர் இங்க சொல்ல வருவது, புணரும் போது இந்திரியம் வெளியாதிருக்க ஓம் சிவய வசி என்ற நாமத்தை 100 முறை சொல்லி வாசியோகம், அதாவது மூச்சு பயிற்சி செய்து பின் புணர்ச்சியில் ஈடுபட்டால் விந்து வெளியேறாது, பத்தினியின் ஆசையும் நீங்கும்னு சொல்றாரு கோரக்கர். இது எந்த அளவுக்கு நடைமுறையில வேலை செய்யும்னு தெரியல, ஆனா இருந்தாலும் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குன்னு கோரக்கர் எழுதி வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பத்தி பாடல் 118 இருந்து அவிழ்க்கிறாரு கோரக்கர். நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அட்டமா சித்திகள்னா என்னன்னு தெளிவாகவே தெரியும். தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு முழுமையடைந்த சித்தரால தான் அட்டமா சித்திகளை அடைய முடியும். அதாவது அவரால் அணு அளவு சிறிதாக முடியும், மலை அளவு பெரிதாகவும் முடியும், பாறை அளவு திடமாகவும் முடியும், காற்றை போல லேசாகவும் முடியும், கூடு விட்டு கூடு பாய முடியும், ஓரிடத்தில் மறைந்து வேறோர் இடத்தில் தோன்றவும் முடியும். இது அனைத்தும் அடங்கியதுதான் அட்டமா சித்துக்கள். இப்படிப்பட்ட அபூர்வ சக்திகளை ஒரு சாதாரண மனிதனுக்குமே தரக்கூடிய ஒரு மர்மமான வேரை பத்தி தான் பாடல் 118 கோரக்கர் விளக்குறாரு. மாமேவு அட்டசித்து ஆடுதற்காய் அரைந்திடுவேன் மூலியோடு செப்பமும் யந்திரம், ஆமேதான் நரிமிரட்டி பேய் குறிஞ்சா வேறும் தானமாம் பவரணைமின் நாளை கண்டு, வாமே பார் வடமுகமாயுள்ள வேரை தேமேவு திடமுறவே கொண்டு வந்து திறமையுடன் தூளிதத்தில் சிகாரம் போடே. அதாவது அந்த வேருடைய பெயர் நரிமிரட்டி பேய் குறிஞ்சா வேர். வடமுகமா வளரும் இந்த வேரை கொண்டு வந்து அதை சில ரசவாத செயல்களுக்குட்படுத்தி சரியான மந்திரங்களை சொல்லி அதை உட்கொள்ளும் போது அட்டமா சித்திகளே உன் கைக்குள்ள அடங்கும்னு சித்தர் சொல்லி முடிப்பது மட்டுமில்லாம, இப்படிதான் 14 சித்தர்களும் அட்டமா சித்திகளை அடைஞ்சு பயன் பெற்றாங்கன்னும் பாடல் எண் 120 முடியும் போது சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர். நவீன காலத்துல அப்படி ஒரு வேர் இருக்கா? அது இருந்தா இப்ப எங்க இருக்கு? இது யாருக்குமே தெரியாத சித்த ரகசியம்தான். இன்னொரு மேலும் சுவாரஸ்யமான சித்த ரகசியம்தான் சிங்கி சுண்ணம். அடிப்படையில இது ஒரு சித்த மருந்து. இந்த சிங்கி சுண்ணத்தை தயாரிக்கிற வழிமுறைகளை பாடல் எண் 146 முதல் 148 முடியும் வரைக்கும் கோரக்கர் சொல்லி இருக்காரு. இந்த சிங்கி சுண்ணம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, சித்தராகிருந்த அனைவருமே இந்த சுண்ணத்தை ஒரு அருமருந்தா உட்கொண்டிருக்காங்க. இந்த சுண்ணத்தை நெய்யோடு கலந்து 40 நாள் சாப்பிட்டா 41வது நாள் உடல் கல்தூண் போல பலமாகும், எந்த நோயும் அண்டாது, குண்டலினி வலுவாகும், உடம்பே ஜொலிக்கும் தேகமாகும்னு கோரக்கர் சொல்றாரு. இதுல கடைசியா கோரக்கர் சொன்ன ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய திருப்பு முனையே. இந்த சிங்கி சுண்ணத்தை வெள்ளியோடும் செம்போடும் சேர்த்து உருக்குனா இது அப்படியே 8.5 மாற்று தங்கமா மாறி ஜொலிக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர். ரசவாத முறையில தங்கத்தை உருவாக்க முடியும்னு பல இடங்கள்ல கேள்விப்பட்டதுண்டு. ஆனா அதுக்கு செய்முறை விளக்கமே கோரக்கர் கொடுத்து வச்சிருக்காரு. இப்படி பல சித்த ரகசியங்களை உடைச்ச கோரக்கர் எதிர்காலத்தை பற்றி, குறிப்பா கலியுகம் முடியும் போது உண்டாகும் அறிகுறிகள் பத்தி தன்னோட சந்திர ரேகை நூல்ல பல ரகசியங்களை குறிப்பிட்டிருக்காரு. அந்த ரகசியங்களை விளக்கும் அத்தியாயம் 2, கலியுகத்தின் முடிவு, கோரக்கரின் வருகை. ஒரு சித்தர் கலவியில ஈடுபட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கலவி உடலால் உறவு கொள்ளும் ஓர் சிற்றின்பம். அனைத்து ஆசைகளையும் துறந்தவங்க தானே சித்தரா இருக்க முடியும். அவங்களே கலவி கொண்டாங்கன்னா அவங்களை எப்படி நாம சித்தர்னு ஒத்துக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா சித்தர்களும் சிற்றின்பமான கலவியை செய்திருக்காங்க. ஆனா சித்தர்கள் மொழியில கலவி என்பது காமம் கிடையாது, அதற்கு பெயர் பரியங்கி யோகம். கோரக்கர் தன்னுடைய சந்திர ரேகை நூலோட 21வது பாடல்ல என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. பாருலகில் மாந்தர்களுக்காகிலோங்க பாவையர்கள் தங்களை யாம் கலவி செய்தோம். இந்த 2வது வரியோட அர்த்தம் பெண்களை யாம் புணர்ந்தோம்னு தான் வருது.
கோரக்கர் ஏன் இப்படி ஒரு செயலை செஞ்சாருன்னு கேட்டோம்னா அதற்கு சித்தர் கூறும் ஒரே பதில்தான் பரியங்கி யோகம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த பரியங்கி யோகம் செய்யும் போது உடலில் கீழே தங்கியிருக்கும் குண்டலினி சக்தி மேலும் வலுப்பெற்று எழும். அப்படி எழும் சக்தியை நேரா மேல் நோக்கி கொண்டு வந்து புருவ மத்தியில நிறுத்தி கலவியோடு தியானிக்கும் போது உடல் பெரும் சக்தியை உள்வாங்கும். இந்த செயல்ல எக்காரணம் கொண்டும் விந்து வெளியேறக்கூடாது. அப்படி ஆகிடுச்சுன்னா இந்த பரியங்கி யோகத்தால எந்த பயனும் இல்லை. இதை முறை கேட்குறவங்களுக்கு என்ன இது, ஒரு சாதாரண மனுஷன் போலவே இவங்களும் கலவி செஞ்சிருக்காங்க, அதை இவ்வளோ பெரிய விஷயமா பேசுறீங்களேன்னு தான் தோணும். ஆனா இதுல இருக்கிற சூட்சமங்கள் ரொம்ப பெரியது. இந்த பரியங்கி யோகம் செய்வதற்கு பல நிபந்தனைகள் உண்டு. இதை பத்தி கோரக்கர் மட்டுமில்லாம திருமூலரும் சில ரகசியங்களை திருமந்திரத்துல விளக்கி இருக்காரு. திருமூலர் திருமந்திரம் 3வது தந்திரம் பாடல் எண் 807. கண்டனுங் கண்டியுங் காதல் செய் யோகத்து மண்டலங் கொண்டிரு பாலும் வெளி நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வானீர் உருட்டிட தண்டொரு காலுந் தளராது அங்கமே. இங்க திருமூலர் இந்த பரியங்கி யோகம் செய்வதற்கு பல நிபந்தனைகளை முன்வைக்கிறாரு. முதல்ல இந்த பரியங்கியில ஈடுபட போகும் ஆணும் சரி பெண்ணும் சரி கலவியில மூச்சு பயிற்சியை காமத்தால் திசை மாறாம ஒருநிலைப்படுத்தி கடைசி வரைக்கும் செய்யணும். இப்படி செய்யும் இந்த யோகம் சரியா 5 நாழிகை வரைக்கும் நீடிக்கணும். அதற்கு மேல இதை செய்யவும் கூடாது. அதிலும் அந்த பெண்ணை விட ஆணுக்கு தான் அதீத மனோயோக சக்தி தேவைப்படும். அப்படிப்பட்டவன் தன் குண்டலினி சக்தியை இந்த பரியங்கி யோகத்துல மேல் நோக்கி கொண்டு சென்று புருவ மத்தியில நிலை நிறுத்திட்டான்னா அந்த உடலுக்கு என்றும் அழிவே இல்லைன்னு சொல்றாரு திருமூலர். சித்த படிநிலையில ஆரம்ப புள்ளியில இருக்கும் யாராலையும் இதை செய்ய முடியாது. அந்த படிநிலையோட உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த யோகம் கட்டுப்படும். மேலும் இந்த பரியங்கி யோகம் செய்யற உகந்த கால நிலையை கூட சித்தர்கள் வகுத்திருக்காங்க. ஆனா அது சுலபமா இந்த கால நிலைதான் அவங்க சொல்லல, அதை சூட்சமமா மறைச்சு எழுதியிருக்காங்க. இங்க நான் முக்கியமா பதிவு செய்ய நினைக்கிற விஷயம் என்னன்னா, சித்தர்களோட பாடல்கள்ல என்ன இருக்கோ அதை தான் நான் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். இது சாதாரண மனிதர்களால நடைமுறையில செய்யவே முடியாது. தவறான கண்ணோட்டத்தோட இதை யாரும் எடுத்துக்க வேண்டாம். இந்த பாடல்களை கருத்தில் கொண்டு தவறான செயல்களையும் யாரும் செய்ய வேண்டாம். சித்தர்களோட மொழியில இது காமம் கிடையாது. உடல் அந்த செயலில் இருந்தாலும் அவங்க மனம் யோகத்துல தான் முழுக்க முழுக்க ஆழ்ந்திருக்கும். இப்படி யோகத்தையும் போகத்தையும் ஒரே நேரத்தில் செய்யும் பேராற்றல் படைத்த சித்தர்களால மட்டும்தான் பரியங்கி யோகத்தை கச்சிதமா செய்து முடிக்க முடியும். அவங்க உடல் தான் அழிவே இல்லாத சக்தியா மாறும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யோக பயிற்சியை தான் கோரக்கர் செய்து கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் சீன தேசத்துல வாழ்ந்ததா தன்னுடைய சந்திர ரேகை நூல்ல குறிப்பிட்டு இருக்காரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கோரக்கர் கூடவே போகரும் இணைந்துதான் இந்த பரியங்கி யோகத்தை செய்திருக்காரு. கடந்த பதிவுல போகரும் கோரக்கரும் இணைந்து பயணம் பண்ணாங்கன்னு சுருக்கமா பார்த்திருப்போம். இந்த பதிவுல இவங்க எங்க பயணிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, கோரக்கர் சொல்லும் இன்னும் பல சித்த ரகசியங்களோட சேர்த்து உலக அழிவோட ரகசியங்களையும் தான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். கோரக்கர் தன் சித்த பயணத்தை துவங்கும் போது யாருமே கையாளாத ஒரு வினோதமான யோக முறையை செய்கிறாரு. பொதுவா சித்தர்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க, இல்லாட்டி தலைகீழா தியானம் செய்வாங்க. ஆனா கோரக்கர் திருமால் போல கையை தலைக்கு ஆதாரமா வைத்து 2 கால்களையும் நீட்டி படுத்து அப்படியே அசையாது சிலை போல மாறி வாசி பயிற்சி செய்து ஞானத்தை அடைந்ததா சந்திர ரேகை பாடல் 17 சொல்றாரு. இவ்விதமாய் இருந்திரு கால்கள் நீட்டி இதமாக படுத்திடக்கை முடிமேல் வைத்து ஒவ்விதமாய் வாசிதனை பிழறாமல் தான் ஓவியம் போல் சமரசமாய் இழுத்து கொண்டு ஞானம் பெற்றேன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்ல அப்படியே நீண்ட காலம் யோகம் செய்ததால என்னோட சடம் வலுத்து எலும்பு தோல் நரம்பாய் ஆனேன்னு சொல்றாரு. அதாவது முழு வலிமை பெற்ற என் உடல் எலும்பும் தோலுமா காட்சி அளிச்சுது. அப்போ என்னை பார்க்க பல சித்தர்கள் வந்தாங்க. அதுல போகரும் இருந்தாரு. அவர் தான் படுத்திருந்த என்னை பார்த்து,
போதும் யோகம் செய்தது, வா சித்து விளையாட கிளம்பலான்னு அழைச்சாரு. அவர் அழைச்சதின் பேரில் அவரோட என் பயணம் காசி சிதம்பரம் கடந்து பழனியில போய் தங்கும் வரைக்கும் ஆகிடுச்சுன்னு பாடல் எண் 19 முடியும் போது சொல்லி முடிக்கிறாரு. இதை தொடர்ந்து அந்த பாடல்கள் வழியே பயணித்தோம்னா போகரும் கோரக்கரும் பழனியில இருந்து பல சித்து விளையாட்டுகளை செய்த பின் சீன தேசம் போறாங்க. அங்க போய் பரியங்கி யோக பயிற்சியின் உதவியால அங்கேயே 500 ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் பொதிகைக்கு வராங்க. பொதிகையில மேலும் 400 ஆண்டு காலம் வாழ்ந்த பின்னாடி பொதிகை நல்லூரில் இருந்த ஒரு பூங்காவிற்கு கோரக்கரை அழைச்சிட்டு போய் அங்கேயே அவரை சமாதியாக வழிகாட்டுறாரு போகர். கோரக்கர் சமாதியாகும் முன்னாடி போகர் சொல்றாரு, நான் மறுபடியும் இதே இடத்துக்கு திரும்ப வருவேன். இப்போ நான் நெடிய கடல் தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாடல் எண் 24 துவங்கும் போது போகர் திரும்ப வரும்போது இந்த உலகத்துல என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தென்படும்னு போகரே தன் வாயால சொன்னதா கோரக்கர் எழுதியிருக்காரு. போகர் வேறு தேசம் போன பிறகு நெடுநீண்ட காலம் அங்க வாழ்ந்து ஒரு தலைவனாயிருந்து பல போர்களை நிகழ்த்தி தீய சக்திகளை அழிக்கும் தருணத்துல அவங்களை எல்லாம் யமலோகம் அனுப்பிய பிறகு மீண்டும் நான் தாய் தேசம் திரும்புவேன்னு சொல்றாரு. பின்வரும் அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் போது நான் திரும்ப வருவேன்னு மக்கள் உணர்ந்துக்கலான்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் எல்லா வகையான பஞ்சங்களும் அதோட உச்சத்தை தொட்டு இருக்கும். அப்போ வானை நோக்கி தலையை உயர்த்தி பார்த்தா வானெங்கும் தலைகீழா மாறி குப்பை கூலங்களாம் மிதந்துகிட்டு இருக்கும். இது நடக்கும்போது ஒரு வினோதமான நட்சத்திரம் வானில் தோன்றி பிரகாசமா ஜொலிக்கும் அந்த நட்சத்திரம் சந்திரனையே மறைக்கும் அளவு பெரிதாகும். இதெல்லாம் நடக்கும்போது நோய்களுக்கு பஞ்சமே இருக்காது. மனிதனே புது புது நோய்கள் உருவாக காரணமாக இருப்பான். பகலில் அதீத வெயிலும் இரவில் உறைய வைக்கும் பனியும் நிலவும். மேலும் வானில் யானை தலை போன்ற ராட்சத உருவங்கள் தோன்றும். இதைத் தொடர்ந்து வடதேசம் முழுக்க பிரளயம் ஏற்பட்டு எரிமலைகள் வெடித்து வெள்ளம் உண்டாகி கடலில் மூழ்கும். அந்த தருணத்துல மக்களை காப்பாற்ற நான் வந்து நிற்பேன்னு போகர் சொன்னதா கோரக்கர் போகரின் மறுவருகைக்கு தீர்க்க தரிசனங்களை எழுதி வச்சிருக்காரு. இத சந்திரரேகை பாடல் எண் 26 தொடங்கி 28 முடியும் வரைக்கும் நாம சாதாரணமா படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். அந்த நாள் அக்காலம் நமது நாட்டில் அநேகவித பஞ்சங்கள் அவத்தை மெத்த சந்தேகமில்லாமல் சாட்சியப்போ சாற்றிடுவேன் ஆகாய தனிற்கலங்கம் விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்டவழி பிரகாசம் வெகுவான் ஜோதி மந்தமின்றி வால் நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணிபலவால் மால்வார் கதிரே கதிரவனும் கடும் பணியும் காருங்கோடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதிதாழ்ந்து கரியினுட மண்டை போல மகாரூப ரூபவெளி மதிமேற்கானும் துதியாக நாழியிரு 25 தோற்றிடுமே மாத்திரை தான் 3 மட்டும் சதியாக வடதேசம் தன்னிலோர் பால் கடல் பொங்கி நெருப்புறுத்த மழையுண்டங்கே எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் ஏழைகளுக்குதவியாய் எய்தி நிற்பார் பங்கமுடன் பாவி வெள்ளை பாதக்கன்றான் பக்தர்களை சிறை கொள்வன் பட்சமின்றி மங்கிசகதீசனையை பஜிப்பார் கூவி மாநிலந்தான் பிரளயம் போல் மயங்கிக் காணும் சங்கையுடன் சண்டாளர் சமரை நீர்த்து சடுதியினில் வருவேனென்றறைந்து போனார். இப்படியா போகர் சொல்லிட்டு போனாருன்னு முடிச்ச பிறகு சில யோக ரகசியங்களை பத்தி பாடல் 29 கட்டவிழ்க்கிறாரு கோரக்கர். அந்த வரிசையில மிகவும் விசித்திரமான ஒரு சித்து விளையாட்டை பாடல் 130 விவரிக்கிறாரு கோரக்கர். இருநிதியும் பெருகி சோதி இசைந்தே நிற்கும் இடரின்றி பார்த்தவரின் விழிதனக்கே கிருபையுடன் உனது சடம் பிரிவாய் காட்டும் கேட்டவர்கள் கண்டவர்கள் உனை துதிப்பார். அடுத்து 131 கார் நிறைந்து கண்டவர்கள் தனக்கு ஒன்றன் கரணங்கள் பிரிந்தது போல் காட்ட செய்யும் தார் நிறைந்த மாந்தர் குரல் கேட்டபோதே தந்திரமாய் பிரிந்த சடம் பொருந்தி காட்டும். அதாவது நான் கூறும் மந்திரத்தை 2 ஆண்டுகள் தொடர்ந்து சொல்லி பத்தியம் இருந்தாயானால் உனக்கு இந்த கரணயோகம் கைகூடும்.
இரவில் தூங்கும் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி தூங்கிய பிறகு வெளியாட்கள் யாராச்சும் உன் உடலை பார்த்தா அந்த உடல் பல கூறுகளா செதறி போன உடலா அவங்க கண்களுக்கு காட்சியளிக்கும். அதிர்ந்து போகும் அவர்கள் வாய் திறந்து ஏதேனும் சத்தமிட்டா அடுத்த கணமே பிரிந்த சடம் ஒன்று சேரும் போல அவங்க கண்களுக்கு தெரியும். இப்படி ஒரு யோக முறைய, அதாவது சித்து வித்தைய போகர் தன்னோட கடை காண்டத்திலையும் சட்டை முனி பிரம்மமுனி இவங்க இருவரும் மந்திர காண்டத்திலையும் மாந்தர்களுக்கு புரியாத வண்ணம் எழுதி வச்சாங்க. ஆனா அதுக்கான செயல்முறைய மிக சுலபமா இங்க நான் சொல்லி இருக்கேன்னு சொல்றாரு கோரக்கர். இதெல்லாம் கேட்க படிக்க அவ்வளவு சிலிர்ப்பா தான் இருக்கு. இதைத் தொடர்ந்து மேலும் சந்திர ரேகையை புரட்டும் போது பல நோய்களுக்கான மருந்துகளை பத்தி கோரக்கர் குறிப்பு எழுதியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு தங்கத்தை உருவாக்கும் சிங்கி சுண்ணம், குட்ட நோய்க்கு தாமிர சுண்ணம், கண் நோய்களுக்கு ராசவர்த்தம், கருவில் தொடரும் நோய்கள் தீர கந்தக சுண்ணமும் ரசகெந்தி சுண்ணமும், வாதம் தீர கருவங்க செந்தூரம், இப்படி நான் இன்னும் சொல்லாத பல நோய்களுக்கான ரகசிய குறிப்புகளை இந்த நூல் முழுக்க விவரிச்சிருக்காரு கோரக்கர். கடைசியா இந்த சந்திர ரேகை முடியும் போது கோரக்கரோட சமாதியில நடக்க போற ஒரு அதிசயத்தை பத்தி ஒரு குறிப்பை எழுதியிருக்காரு கோரக்கர். அது நேரடியா போகர் திரும்பி வரப்போற நாளோட தொடர்பாகுது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்திர ரேகை நூலை தாண்டி அவர் எழுதிய வேறொரு நூலான நமநாச திறவுகோலுக்குள்ள நாம பயணிச்சுட்டு திரும்ப வரலாம். ஏன்னா அங்கதான் 18 சித்தர்களும் சேர்ந்து ஒளித்து வைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை பத்தி விவரிக்கிறாரு கோரக்கர். இந்த நூலுக்கு நமநாச திறவுகோல்னு கோரக்கர் பெயர் வைக்க காரணம், மற்ற சித்தர்கள் எல்லாம் மறைமுகமா மறைத்து வைத்து பூட்டி எழுதிய விடயங்களுக்கு ஒரு உண்மை பொருள் தரும் திறவுகோலா, ஒரு சாவியா இந்த நூல் இருக்கும். அதனாலதான் இதுக்கு நமநாச திறவுகோல்னு பெயர் வைத்ததா கோரக்கர் சொல்றாரு. சுலபமா சொல்லணும்னா சித்தர்கள் பூட்டி வைத்த ரகசியங்களுக்கு சாவிதான் இந்த நூல். உதாரணத்துக்கு நமநாச திறவுகோல் பாடல் 49. இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய தொடர் பாடல். இதுல குறிப்பிட்ட 2 செய்யுளை மட்டும் நாம பார்க்கலாம். பொத்தாம் பொதுவா அவங்க கிட்ட வந்து பேரண்ட சுண்ணத்தை எடுத்து அதை சிவமூப்பு சுண்ணத்தோட சேர்த்து அதை சத்திய உப்பு சுண்ணத்தோட கலக்கணும்னு சொன்னா சத்தியமா யாருக்குமே புரியாது. இப்படி புரியாதபடிதான் அது உண்மையிலேயே என்ன பொருள்னு விளக்காம மறைப்பொருள் வச்சு எல்லா சித்தர்களும் பாடி வச்சிருக்காங்க. அந்த ரகசியத்தை தான் இந்த செய்யுள்கள்ல கட்டவிழ்க்கிறாரு கோரக்கர். 3 சரக்கின் பேர் மாற்றமா யோதிய சித்தர் மறைப்பு நான் போக்கியே உண்மை செப்புவேன் சீரகம் பனைவெல்லம் கற்கண்டின் ஒவ்வொன்றின் விவரங்கேள் நோக்கியே சற்றே ஊன்றிப்பார் சீரகம் பேரண்ட சுண்ணமே போதுகர் கண்டு பேர் தூக்கியே சிவமுப்பு சுண்ணமாகும் பனைவெல்லமது உமை சத்தியுப்பு சுண்ணமும் ஆக்கியே. அதாவது ஆண்டாண்டுகளா சித்தர்கள் தங்கள் நூல்கள்ல மறைத்து வைத்த உண்மைய இப்ப நான் சொல்ல போறேன். அவங்க பேரண்ட சுண்ணமா குறிப்பிடுவது நாம அன்றாட பயன்படுத்தும் சீரகம்தான். அடுத்து சிவமுப்பு சுண்ணமா சொல்வது கற்கண்ட, சத்தியுப்பு சுண்ணமா சொல்வது பனை வெல்லத்தன்னு, இப்படி பல நூற்றாண்டுகளா மர்மமாவே இருக்கும் சித்த ரகசியங்களுக்கு திறவுகோலை இந்த நமநாச திறவுகோல்ல எழுதியிருக்காரு கோரக்கர். இன்னும் இந்த நூலை உன்னிப்பா ஆராய்ந்தோம்னா இதே மாதிரி பல சித்த ரகசியங்களுக்கு நாம விடைகளை காண முடியும். சரி, இப்போ நமநாச திறவுகோல்ல நாம புகுந்ததுக்கான முக்கிய காரணத்துக்கு வருவோம். அதுதான் சித்தர்களின் பெரும் பொக்கிஷம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நமநாச திறவுகோல் பாடல் 11 இருந்து விளக்க ஆரம்பிக்கிறாரு கோரக்கர். பாடல் மிக பெரியது, அதனால அது கூறும் கருத்தை மட்டும் நான் விளக்குறேன். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி 18 சித்தர்களும் சதுரகிரி மலைப்பகுதியில ஒன்று கூடி தாங்கள் எழுதிய எல்லா நூல்களையும், அதாவது 18 தலையாய சித்தர்கள் படைத்த எல்லா சித்த ரகசியங்களையும் தொகுத்து ஒரு நூலாக்குறாங்க. அந்த நூல்ல மொத்தமா 4500 சித்த நூல்களோட தொகுப்பு இருந்துச்சு. அந்த மகா நூலுக்கு சித்தர்கள் 18 பூரண பொக்கிஷம்னு பெயரும் வைக்கிறாங்க. சித்தர்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இனி வரும் மனிதர்கள் யாரும் துன்பப்படக்கூடாது, அவர்களுக்கு ஏற்படும் எல்லா துன்பத்திற்கும் மருந்து இந்த பூரண பொக்கிஷத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிடணும். இதுதான் அவங்க நோக்கமா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்ட படைப்பை உருவாக்கின பிறகுதான் சித்தர்களுக்கு மிகப்பெரிய
பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. 18 சித்தமார்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த சித்த பொக்கிஷத்தை அகத்தியர் யாரும் காணாவண்ணம் எடுத்துட்டு போய் பொதிகை மலையில ஒளிச்சு வச்சிடுறாரு. இதனால கோபம் கொண்ட அனைத்து சித்தர்களும் அகத்தியருக்கு சாபம் கொடுக்கறாங்க. அது என்ன சாபம்னா, அந்த சித்த பொக்கிஷம் அகத்தியர் கண்களுக்கு மட்டும் ஓலைச்சுவடியா தெரியாம வெறும் பாறையா தெரியட்டும்னு சித்தர்கள் சாபமிடுறாங்க. அததான் கோரக்கர் என்றேகி சாபமிட்ட போதே நாளும் இழிவாக பாறையை போல் திரண்டதங்கேன்னு சொல்றாரு. ஆனா இங்க அகத்தியரும் இத வேணும்னு செய்யல. கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு மனுஷன் கையில இருந்தா எல்லா வகையிலும் இதை அவன் தவறா பயன்படுத்தக்கூடும். அதனாலதான் அகத்தியர் இதை மறைச்சு வைக்கிறாரு. இதன் பிறகு மற்ற சித்தர்களும் இதை உணரவே அந்த 14 பூரண பொக்கிஷத்தை ரகசியமாவே காக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா நம்ம கோரக்கர் தான் பல ரகசியங்களை உடைச்சவராச்சே. இந்த பொக்கிஷத்தையும் அடையும் வழியையும் நமநாச திறவுகோல்ல கோரக்கர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய திருப்பு முனை என்னன்னா, சாதாரண மனிதர்களால இந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு போகவே முடியாது. கோரக்கரே வந்தாதான், அவரால் மட்டும்தான் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக முடியும். நமநாச திறவுகோல் பாடல் 14 இருந்து பொக்கிஷத்துக்கு போகும் வழியை விளக்க ஆரம்பிக்கிறாரு கோரக்கர். அகத்தியர் ஒளித்து வைத்த பூரண பொக்கிஷம் மேல இமய மலை போல் ஒரு மாபெரும் மலையே வளர்ந்துருச்சு. அந்த மலைக்கு சித்தர் பர்வதம்னு பெயர். அருவிகளும் சோலைகளும் சந்தன மரங்களும் ஆம்பல் மலர்களும் தேவதாரும் மரங்களும் நிறைந்ததா இருந்தது அந்த மலைவனம். மேலும் எண்ணற்ற அருவிகள் ஓடும் அந்த மலை வனத்துல கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசுவும் இருக்கும். இதெல்லாம் கடந்து போனா அங்க ஒரு தேவி ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு முனிவர் ஆடையின்றி தவம் செய்துக்கிட்டு இருப்பாருன்னு கோரக்கர் சொல்றாரு. அந்த முனிவரை தாண்டி பார்த்தாதான் தூரத்துல இருக்கிற சித்தர் பர்வதம் உங்க கண்களுக்கு தெரியும். அவரை வணங்கிட்டு வடக்கு நோக்கி நடந்தா ஒரு மாபெரும் அருவியும் கிணறும் உங்களை எதிர்நோக்கும். அதை தொட்ட பிறகு அங்கிருந்து வலது பக்கமா கொஞ்ச தூரம் நடந்த பிறகு ஒரு வட்டப்பாறை தென்படும். அந்த வட்டப்பாறையை தாண்டிய பின் தென் பாகத்துல பார்வையை விட்டா அங்கதான் சித்தர் பர்வதம் இருக்கும். அந்த பர்வதத்துல தான் அழியா சித்தர்கள் இன்றும் தன் குடும்பங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால தான் அந்த 14 பூரண பொக்கிஷம் பாதுகாக்கப்பட்டு வருது. இப்ப நீங்க நின்னுகிட்டு இருக்க இடத்துல இருந்து பக்கத்திலேயே ஒரு அருவி ஓடும். அதை கடந்து போனா மற்றொரு தேவி ஆலயம் தென்படும். அதையும் கடந்தா ஒரு சிறு குன்று ஒன்று தெரியும். தைரியமா அந்த குன்றுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள போய் வெளியே வாங்க, அங்கதான் நுழைவாயில் இருக்கு. அங்கேயே நின்று நான் ரவி மேகலையில கூறியுள்ள ரகசிய மந்திரங்களை எந்திரத்தை பூட்டி 45 நாள் வாசியோகம் செய்தா நானே உங்களுக்கு தரிசனம் கொடுத்து சித்தர் தேசத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு போவேன். உள்ள போன உடனே தன் குடும்பங்களோடு சித்தர்கள் வாழ்வதை உங்களால பார்க்க முடியும். உள்ளே செல்ல தகுதி பெற்ற உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் சித்தர்கள் அளிப்பார்கள். மேலும் சித்தர்களோடு அந்த உயரிய பொக்கிஷத்தை படிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதை படிக்க மட்டுமே முடியுமே தவிர அதை எடுத்து செல்ல சித்தர்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நமநாச திறவுகோல் பாடல் 21 முடிய சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர். கற்பனை பண்ணி பாருங்க, நாம கதைகளா நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஷாம்பலா, அட்லாண்டிஸ், குமரிக்கண்டம், இப்படி பல மறைந்துள்ள நகரங்களை பத்தி. இதெல்லாம் உண்மையிலே இருக்கான்னு நமக்கு தெரியாது. பல பேர் தேடி சென்ற கதைகள் தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஊர்லயே நம்ம இடத்திலேயே சித்தர்கள் வாழும் ஓர் மர்ம தேசம் இருப்பதா கோரக்கர் குறிப்பிட்டிருக்காரு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அது இருக்கும் இடம் இப்போ இருக்கும் சதுரகிரி மலை தொடர்தான்னு ஆணித்தனமா தன்னோட கோரக்கர் மலை வாகனம் நூல்ல சொல்றாரு சித்தர். கோரக்கர் எழுதிய மலை வாகனத்துல இன்னும் அந்த இடத்துக்கு போறதுக்கான வழிய நூல் பிடிச்ச மாதிரி துல்லியமா எடுத்துரைச்சிருக்காரு கோரக்கர். சரி, அது எப்படி குறிப்பா சதுரகிரி மலைத்தொடர்ல இது இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நாம கோரக்கர் எழுதிய ரவி மேகலையில பாடல் எண் 63 படிச்சாகணும்.
பக்தியுடனே எனது கோர குண்டாப்பாறை பருநீருஞ் சுனையருவி பாய்ச்சல் புத்தேன் நித்தியமும் நிறைந்திருக்கும் மலையின் சாரல் நீரோடுங் கால் புனல்வாய் அருவி பக்கல் சித்தர்களை கண்டிடவென் பாறையுற்று சிதறாமல் நானேதும் மந்திரத்தை முத்தி பெற கண்மூடி 45 நாள் முயங்காமல் இருந்து தோத்திரமும் பாரே. அதாவது இங்க கோரக்கர் சொல்ல வருவது, என்னோட ஆசிரமம் இருக்கும் கோரக்குண்டா பகுதிக்கு வந்து நான் வழங்கிய மந்திர எந்திரங்களை பிரயோகிச்சு 45 நாள் வாசியோகம் செய்தால் நானே வந்து சித்தர் தேசத்துக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போவேன்னு சொல்றாரு கோரக்கர். இதுல குறிப்பிடப்பட்டுள்ள கோரக்குண்டா பகுதி சதுரகிரி மலைப்பகுதியில தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கு. அதுக்கான செல்லும் பாதை வழிகளை கோரக்கரே தன்னுடைய கோரக்கர் மலைவாகடம் புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. சரியா அந்த புத்தகத்தோட 63வது பக்கத்துல 9வது வரி துவங்கும் போது கோரக்கர் என்ன சொல்லி இருக்காருன்னு நீங்களே பாருங்க. தென்புறம் மலைச்சருவில் என்னுடைய குகையும் அதன் கீழாக ஆற்றின் நடுமத்தியில் கஞ்சா கடைந்த குண்டாவும் அதன் நேர்கீழே எக்காலத்தும் வற்றாத பொய்கையும் இருக்கிறது. இந்த இடத்துல கஞ்சா கடைந்த குண்டா நாம முதல் பாகத்துல பார்த்த சித்தர்களுக்கு கஞ்சா அரைத்து கொடுத்த அதே இடத்தை தான் குறிக்குது. இதனாலதான் இந்த பகுதிக்கு கோரக்குண்டான்னு பெயர். மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுறேன். நாம இப்ப பார்த்த அந்த பாடல்லையும் முதல் வரியில கோரக்குண்டா இடத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆக எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது சித்தர் பர்வதத்தை, அவங்க வாழும் மர்ம தேசத்தை நெருங்கும் முதல் படி சதுரகிரி மலையில இதுவரைக்கும் யாரும் கால் பதிக்காத கோரக்குண்டா பகுதியில தான் இருக்கு. இதுவரைக்கும் நாம சந்திர ரேகையில இருந்து நமநாச திறவுகோலுக்கு போய் அதன் தொடர்ச்சியா ரவி மேகலையை தொட்டு கடைசியா கோரக்கர் மலை வாகடத்துல அந்த மர்ம தேசத்தை பத்தி புட்டு பார்த்துட்டோம். இப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சந்திர ரேகைக்குள்ளேயே போகலாம். சந்திர ரேகையுடைய கடைசி பாடல் 199ல ஆகுமந்த நாளதினிர் போகநாதர் அகிலபர தேசவெளி விட்டு நீங்கி வாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்து சென்றிட்டார் அந்நாள் தன்னில் பாகுபெற எனதுரிய சமாதி கூடம் பலபலத்து சோதிலிங்கம் தானாய் தோன்றி நாகுபன சலபடதி நவநீதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமே யோங்கும். இங்க கோரக்கர் சொல்ல வரும் ரகசியம் என்னன்னா, சுவேதன் எனும் கொடுங்கோலன் கலியுகம் அதோட உச்சத்தை தொடும்போது மக்களை வாட்டி வதைத்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்வான். அப்போ அவனோட ஆட்சியை முடிச்சு மக்களை காப்பாத்த மீண்டும் இந்த மண்ணுக்கு போகர் வந்து சேர்வாரு. அப்படி சேரும் தருணம் அவர் வந்துட்டாருன்னு உறுதிப்படுத்த என்னோட சமாதி கூடம் வெடித்து ஒரு சோதிலிங்கம் வெளியே வந்து பளபளப்பாய் காட்சியளிக்கும். அதுதான் உலகை காக்க போற போகர் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லும் மாபெரும் அறிகுறியா சொல்றாரு கோரக்கர். இங்க கோரக்கர் கலி புருஷனா, அதாவது தீமையை அழித்து நல்லதை நிலைநாட்டும் அந்த கடைசி அவதாரமா போகரை தான் குறிப்பிடுறாருன்னு சில பேர் சொல்றாங்க. இத அந்த கோணத்திலையும் பார்க்கலாம். வேறொரு கோணம், அந்த அவதாரத்தோடு இணைய போகும் சிரஞ்சீவிகள்ல போகரும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாம சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கலியுகத்தோட முடிவுல ஒரு அவதாரம் கண்டிப்பா உண்டாகும்னு சித்தர்களும் சொல்றாங்க. இப்போ அத்தியாயம் 1ல விட்டு போன ஒரு விஷயத்த அதோடைய நீட்சிய அத்தியாயம் 3 விளக்க போகுது. முதல் அத்தியாயத்தில் ஒரு மர்மமான சித்தர் தான் கோரக்கருக்கு உயிர் கொடுத்தார்னு பார்த்தோம். அந்த சித்தர் யார்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த சித்தர்கிட்ட ஞான உபதேசம் அடைந்த பின்னர் தான் கோரக்கர் போகர் கிட்ட போய் அவருடைய சீடரா சேர்ந்துக்கிறாரு. அத்தியாயம் 3, கோரக்கரின் முடிவில்லா பயணம். ஆணும் பெண்ணும் கூடி அதன் மூலம் மாந்தனாய் பிறந்தவன் ஒரு காலத்தில் சித்தனாவது வழக்கம். ஆனா தடாகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனின் வயிற்றுல பிறந்த ஒரு சித்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மீனின் வயிற்றுல மனுஷன் எப்படி பிறக்க முடியும்? இந்த ஆச்சரியமான கேள்வியிலிருந்து தொடங்குது மச்சேந்திர நாதர் எனும் மச்சமுனியின் கதை. இந்த மச்சேந்திர நாதர் தான் கோரக்கருக்கு உயிர் கொடுத்த அந்த மர்ம சித்தர்.
இந்த அத்தியாயம் குருவும் சிஷ்யனுமா மச்சேந்திரநாதரும் கோரக்கரும் செய்த சித்து வித்தைகளை விளக்கப் போகிறது. 1000 வருடம் வாழக்கூடிய காயக்கற்ப ரகசியம் ஒரு பெண்ணின் கருவில் இருக்கிறதா? சிறுநீரை தங்கமாக்க முடியுமா? போகரின் நவபாஷான ரகசியம் கோரக்கருக்கும் தெரிந்ததா? இப்படி பல விடயங்களை தேடி போகும் இந்த அத்தியாயம் 3. காலம் நம்ம கற்பனைக்கும் எட்டாத காலகட்டம். ஒரு மிகப்பெரிய தடாகத்துடைய கரையில ஈசனும் உமாதேவியும் அமர்ந்திருக்க, அந்த தருணம் ஈசன் தேவிக்கு பிறப்பு, இறப்பு, உயிர்களின் தோற்றம், அண்டத்தின் சூட்சமம், இப்படி பல விஷயங்களை உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த தேவிக்கு சில நேரம் கழிச்சு கண்ணயர்ந்து தூக்கம் வந்துருச்சு. தேவி கேட்க தவறியத அந்த தடாகத்துல இருந்த ஒரு கருவுற்ற மீனுடைய கரு கவனமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிறிது நேரம் கழிச்சு கருவில் இருந்த அந்த குஞ்சு மீன் தானாக பிறப்பெடுத்து ஈசன் முன்னாடி குழந்தையா வந்து கை கால்களை உதறியபடியே அழுதுச்சு. தாய் மீனும் ஒரு பெண்ணாக அவதரித்து பரமன் பார்வதி கால்ல வந்து விழுந்தாங்க. இப்படி ஈசனுடைய உபதேசம் கேட்டு மச்சமாய் இருந்து மனிதனாய் உருவெடுத்த சித்தர் என்பதால் அவருக்கு மச்சேந்திரநாதர்னு பெயர் உண்டாகுது. இப்படி பிறக்கும் போதே ஈசனிடம் உபதேசம் பெற்று சித்தராக பிறப்பெடுத்த ஒரே முனிவர் மச்சமுனி மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் கோரக்கருடைய அதிசய பிறப்பும் மச்சேந்திரநாதரால நடந்தேறுது. ஒரு முறை பிச்சை கேட்டு நகர்ப்புறத்துல மச்சேந்திரநாதர் போய்கிட்டு இருக்கும் போது பிச்சை போட ஒரு பெண் வராங்க. அவங்க முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு இவருக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. மறுகணம் காற்றில் கைகளை அசைத்து ஒரு குளிகையை எடுத்து அந்த பெண் கிட்ட கொடுத்து இதை உட்கொள்ளும்படி சொல்றாரு. சொல்லிட்டு இவர் போக, பக்கத்து வீட்டு பெண்ணோ, இந்த மாதிரி கபட முனிவர்கள் எல்லாரையும் நம்பாத, இதை சாப்பிட்டா உன்னை வசியம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெண்ணும் பயந்துகிட்டு அந்த குளிகையை அடுப்புல போட்டு எரிச்சு குப்பை மேட்டுல கொட்டிடுறாங்க. சில வருடங்கள் கழிச்சு மறுபடியும் மச்சேந்திரநாதர் அந்த பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. எங்கம்மா உன்னுடைய புதல்வன்னு கேட்க, அந்த பெண்ணோ அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொல்றா. சரி பரவாயில்ல, அந்த குப்பமேடு இப்ப எங்க இருக்குன்னு மச்சமுனி கேட்கிறாரு. அதன்படியே அதன் அருகே போனவர், வெளியே வா கோரக்கான்னு சொல்ல, உள்ளிருந்து வளர்ந்த ஒரு பாலகன் வெளியே வந்து நின்று மச்சமுனி பாதங்கள்ல விழுந்தான். இப்படி குப்பமேட்டையே தாயின் கர்ப்பமா கொண்டு வளர்ந்தவர் தான் கோரக்கர். இதன் பிறகு கோரக்கரும் மச்சமுனியும் குருவும் சிஷ்யனுமா தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குருவான மச்சமுனிக்கு கொல்லா பசி உண்டாகுது. அந்த தருணம் பார்த்து ஒரு பெண் வழிபோக்கர்களுக்கு உணவை அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பெண் கொடுத்த உணவை குருவும் சிஷ்யனும் புசிக்கிறாங்க. உணவில் இருந்த வடை மச்சமுனிக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அதை ருசிச்சு சாப்பிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் தன் சிஷ்யனான கோரக்கரை அனுப்பி அந்த பெண் கிட்ட வடையை வாங்கிட்டு வரும்படி சொல்றாரு. அந்த பெண்ணோ இன்னைக்கு வடை செய்யலன்னு சொல்லி சாதத்தை எடுத்து கொடுக்க, கோரக்கர் என் குருவுக்கு வடை தான் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, நேத்து வடை சுடும்போது அதுல இருந்த எண்ணெய் பட்டு என் கண்கள்ல தீக்காயம் வந்துருச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி ஆகி என் கண்ணு போச்சுன்னா நீ தருவியா அப்படின்னு கேட்க, அடுத்த கணம் தன்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கி அந்த பெண்ணுடைய கையில வச்சாரு கோரக்கர். அந்த கணம் கோரக்கருடைய குரு பக்தியையும் அதிலிருந்த மூர்க்கத்தனத்தையும் பார்த்து பயந்தும் பெருமை கொண்டும் இனிமையான வடைகளை நெய்யில் சுட்டு கோரக்கருக்கு கொடுக்கறாங்க அந்த பெண். ரத்தம் வழிய வழிய வடைகளை கொண்டு போய் மச்சமுனி கிட்ட கோரக்கர் கொடுக்க, மச்சேந்திரநாதர் அதிர்ந்து போறாரு. அடிப்படையில ஒரு சித்தரா இருந்து ஒரு தின்பண்டத்துக்கு மேல ஆசை கொண்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு மச்சமுனி புரிஞ்சுக்கிறாரு. சீடன் வந்து குருவுக்கு உபதேசம் செய்த மாதிரி அந்த தருணம் மச்சமுனிக்கு தோணுச்சு. உடனே தன் சக்தியை பயன்படுத்தி இழந்த கண்களை கோரக்கருக்கு திருப்பி கொடுக்கிறாரு. இப்படி குருவுக்கே பாடம் சொன்ன கோரக்கர் ஆசையை அடக்கிறது தான் மரணம் இல்லாம வாழ அடிப்படை தந்திரம்னு தன்னுடைய சந்திர ரேகை நூல்ல இந்த பாடல்ல சொல்றாரு. வாசமுடன் பூரணந்தான் வந்துய்த்ததானால் வன்மை என்ற ஞானவில் அழியாதாகும். போசமும் குறைந்து உடல் பொன்போல் மின்னும் பொங்கரவம் பூண்டவனும் பூதநாதன் ஈசனுடன் எப்போதும் கலந்தே உய்வான். இறப்பினோடு பிறப்பினையும் நீக்கி நின்று மாசற்ற மனமுடைய மன்னனாகி மாநிலத்தில் மாய்கையற்று வாழ்வாராமே.
இதோட அர்த்தம் என்னன்னா, ஆசைய அடக்கி ஆண்மைய நிலைநிறுத்தி வாசியோகம் செய்து மூச்சடக்க தெரிந்தவனுக்கு நாள் ஆக ஆக உடல் தங்கம் போல மின்ன ஆரம்பிக்குமா. பிறப்பையும் இறப்பையும் மறுத்தெடுத்து மரணமற்ற வாழ்வை நோக்கி அவனுடைய நீண்ட பயணம் தொடங்கும்னு கோரக்கர் சொல்றாரு. வீடியோவை தொடர்வதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்படி யாரும் சொல்லாத சித்த ரகசியங்களையும் மர்மங்களையும் தேடி தேடி தொகுத்து உங்க பார்வைக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பும் காலமும் அடங்கி இருக்கு. இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பதிவுகளை நாங்க தொடர்ந்து கொண்டு வருவோம். அந்த ப்ராமிஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் கதையை தொடர்ந்தோம்னா, இவங்களோட பயணத்தின் ஒரு கட்டத்துல சில தவிர்க்க முடியாத காரணங்களால கோரக்கரும் மச்சமுனியும் பிரிய வேண்டி இருந்துச்சு. அந்த சமயத்துல மச்சமுனி மலையாள தேசத்தை நோக்கி பயணம் பண்றாரு. அந்த பயணத்தின் போது அந்த தேசத்தின் அரசனின் மகள் மச்சேந்திரநாதரை பார்த்து அவர் மேல ஆசை கொள்றாங்க. இந்த இடத்துல அனைத்தும் துறந்த சித்தர் மேல எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும்னு எல்லோருக்கும் கேள்வி எழும். சித்தர்களுடைய ஒளி பொருந்திய தேகமும் அவங்க கிட்ட இருக்கிற தேஜஸும் மாதரை ஈர்ப்பது சர்வ சாதாரணம். மச்சமுனியும் இளவரசியின் ஆசையை ஏத்துக்கிட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் மூலமா இருவருக்கும் மீனநாதன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதன் பிறகு ஒரு நாள் மச்சமுனி தான் கிளம்ப போறதா அரசி கிட்ட வந்து சொல்றாரு. இல்லறம் போதும் துறவரத்துக்கே மீண்டும் போலான்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அரசியோ பாச பிணைப்பால அவரை கட்டி போடுறாங்க. அப்போ மச்சேந்திரநாதர் சொல்றாரு, எப்படியும் என்னை கூட்டிட்டு போக என்னுடைய சீடன் இங்க வருவான், அவனை உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அரசி என்ன பண்றாங்க, நாட்டுல இருக்கிற எல்லா துறவியையும் கொல்ல சொல்றாங்க. அந்த தருணம் பார்த்து ஒரு மடத்துக்கு வந்து அங்கிருந்த ஒரு வயதானவர் கிட்ட அரண்மனைக்கு போகக்கூடிய வழியை கேட்கிறாரு கோரக்கர். அந்த வயதானவரோ, நீ துறவின்னு யார்கிட்டையும் சொல்லிக்காத, நாட்டுல இருக்கிற எல்லா துறவியையும் அரசி கொல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இசை கச்சேரி செய்யற ஒருத்தன் சோகமா உட்கார்ந்துருந்தான். அவன் கிட்ட போய், ஏன்பா இப்படி இருக்குன்னு கோரக்கர் கேட்க, என்னோட குழுவில் மத்தளம் வாசிக்கிறவன் எங்கேயோ போயிட்டான், அரண்மனைக்கு போய் இன்னைக்கு இசை கச்சேரி செஞ்சாகணும், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றான். உடனே கோரக்கர், எனக்கு ரொம்ப நல்லா மத்தளம் வாசிக்க தெரியும், என்ன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போ, காசு எதுவும் வேணாம், எனக்கு அங்க வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இசை கச்சேரி செய்யறவன் மகிழ்ச்சியோட கோரக்கரை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறான். கச்சேரி நடக்கும் சமயத்துல வாசிப்பின் மூலமாவே தான் யாருன்னு மச்சேந்திரநாதருக்கு கோரக்கர் குறிப்பு கொடுக்கிறாரு. இதை அறிந்த மச்சமுனி அரசி கிட்ட வந்து, நான் சொன்னேன்ல என் சீடன் என்னை தேடி வருவான்னு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த முறையும் அரசி மச்சேந்திரநாதரை அனுப்பவே மறுக்கிறாங்க. அப்போ கோரக்கர் சொல்றாரு, நீங்க அவரை அனுப்ப வேணாம், என்ன மட்டும் இங்க தங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கும் அரசி ஒத்துக்கிறாங்க. ஒரு முறை மச்சேந்திரநாதர் அவருடைய மகனான மீனநாதன் மலம் கடிந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க, மச்சமுனியோ கோரக்கரை அழைச்சு மீனநாதனை சுத்தம் செஞ்சுட்டு வரும்படி சொல்றாரு. உடனே மீனநாதனை தூக்கிட்டு போன கோரக்கர் அவன் காலை பிடிச்சி தலை கீழா சுத்தி சலவை கல்லுல ஓங்கி அடிக்க, உடல் சிதறி மீனநாதன் ரத்தமும் சதையுமா விழுந்து கிடந்தான். விழுந்த துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெயில்ல காய வச்சுட்டு கோரக்கர் வந்துடுறாரு. பையன் எங்கன்னு மச்சமுனி கேட்க, தோச்சு காய போட்டு வந்திருக்கேன்னு கோரக்கர் சொல்றாரு. என்னடா சொல்றேன்னு மச்சமுனி ஓடி போய் பார்க்க, மீனநாதன் 108 துண்டுகளா தரையில கடந்தான். உடனே கோபம் கொண்ட மச்சேந்திரநாதர், நீ என்னுடைய சீடனே கிடையாது, என் மகனை இப்படி கொன்னுட்டியே, ஒழுங்கா என் மகனை திருப்பி கொடு அப்படி இப்படின்னு கோரக்கரை திட்டுறாரு. உடனே கோரக்கர், எழுந்து வா மீனநாதா அப்படின்னு சொல்ல, உடைந்த கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீண்டும் மீனநாதன் எழுந்து வந்தான். இந்த காட்சியை பார்த்த மச்சேந்திரநாதருக்கு முதல் முறையா கோரக்கருக்கு அவர் உயிர் கொடுத்த காட்சிதான் ஞாபகம் வந்துச்சு. அடடா, நான் எவ்வளவு பெரிய சித்தர், என்னுடைய சக்தி என்ன, இப்படி குடும்ப வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு எல்லாத்தையும் நான் மறந்து போயிட்டேனேன்னு உணர்ந்த மச்சமுனி அடுத்த கணமே அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்புறாரு. இப்படி உலக வாழ்க்கையில மச்சமுனி கொண்ட பற்றுதலை நீக்கி மீண்டும் சித்த வாழ்க்கைக்கு இழுத்து வர கோரக்கர் செய்த ஒரு சித்த விளையாட்டு தான் இந்த சம்பவம்.
சித்தர்கள் பெண்களை காம இச்சைக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு மிக தெளிவா இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் பெண்மை கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கலாம்னு நமக்கு தோணுது. கோரக்கர் எழுதிய சந்திர ரேகையில இந்த பாடலை கவனிங்க. கொள்ளுதற்காய் பெண்மாயை கற்பமாற்று குவலயத்தில் தூமையுண்டோர் நாதவானார் தள்ளாமல் மும்மூர்த்தி பெண்ணையேந்தி தந்திரமாய் மாதர் மாத குருதியுண்டு வில்லாது மறைத்ததிலே பேதங்காட்டி வேதாந்த சித்தாந்த சமரசங்கள் உள்ளுணர்ந்து பார்ப்பதற்காய் உகாரஞ்சத்தி ஓதறிய அகாரமது சிவமதாச்சே. பாரறிய 18 பேர் சித்தரெல்லாம் பக்குவமாய் மாதர் 10 மாத கெற்பம் சீரறிய மதனையது குடத்து நீரை சிதறாமல் எடுத்து ஊசி முனையின் சொட்டாய் கூரறிய உண்டு பத்தியமே காத்து குணம் பிரிய மாதர் மாதாந்தம் விட்டார் பேரறிய அம்பும் நம் பெருமயோகம் பேணிவர காய கற்பம் நிலைத்து போமே. காயக்கற்பம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது 1000 வருடங்கள் வாழ சித்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த பாடல்ல முதல் வரி கொள்ளுதற்காய் பெண்மாயை கற்பமாச்சு. இந்த இடத்துல பெண்மாயை அப்படிங்கிறதுக்கு மறைப்பொருள் என்னன்னு தெரியல. ஆனா அந்த பெண்மாயை கொண்டு ஒரு காய கற்பத்தை உருவாக்குனாங்கன்னு நாம பொருள் கொள்ளலாம். அப்படியே 2ஆம் வரி 3ஆம் வரி மும்மூர்த்திகள் என்ன பண்ணாங்களாம், தந்திரமாய் மாதர் மாத குருதியுண்டு. மாதருடைய குருதியை எப்படி உண்ண முடியும்? இங்கேயும் இதனுடைய மறைப்பொருள் தெரியல. அப்படியே இதெல்லாம் கடந்து வந்தோம்னா இந்த வரியில 18 சித்தர்கள் எல்லோரும் பக்குவமாய் மாதர் 10 மாத கர்ப்பத்தை கொண்டு மதனையது குடத்து நீரை ஊசி முனையின் சொட்டாக எடுத்து அதை பத்தியம் போல காத்து உண்டு 1000 ஆண்டு காலம் வாழக்கூடிய காயக்கற்பத்தை உருவாக்குனாங்கன்னு இதோடைய பொருள் வருது. இந்த மொத்த வரிகளையும் பார்க்கும்போது பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து பெண்ணின் குருதியிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்த இவங்க எடுத்திருக்காங்கன்னு தான் என்னுடைய சிற்றறிவு ஒரு அனுமானத்துக்கு வருது. சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த ஃபீமேல் கிட்ட இருந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கற்பனை வரையறைய கூட நம்மளால உருவாக்க முடியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பாடல் வரிகளுடைய உண்மையான அர்த்தம் என்னவா இருக்க முடியும்? ஏதாச்சும் ஐடியா சிக்குச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னுடைய அனுமானம் தப்பா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன், படிப்பேன். இந்த அரசி என்ன பண்றாங்க, கடைசியா ஒரு திட்டமிட்டு கணவனுக்கு பிரியா விடை கொடுக்கும் போது ஒரு பெரிய தங்க கட்டிய மச்சமுனி கிட்ட கோரக்கருக்கு தெரியாம கொடுத்து விடுறாங்க. இந்த தங்கத்தின் மேல் பற்று இருந்துச்சுன்னா முழுமையான சித்தரா மச்சேந்திரநாதரால இருக்க முடியாது, மீண்டும் தாங்கிட்ட தான் வரணும்னு அரசியுடைய எண்ணம். போற வழியெல்லாம் மச்சமுனி கோரக்கர் கிட்ட இங்க எதுவும் திருடங்க இல்லையே, நாம பாதுகாப்பா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறாரு. என்ன சரியில்லையே அப்படின்னு கோரக்கர் நினைக்கிறாரு. சிறிது நேரம் கழிச்சு ஒரு இடத்துல இலைப்பாரும் போது கோரக்கர் மச்சேந்திரநாதருடைய உடைமைகளை அவிழ்த்து பார்க்க உள்ள ஒரு பெரிய தங்க கட்டி இருந்துச்சு. உடனே அந்த தங்க கட்டியை எடுத்து அது மேல ஒரு குளிகையை தூக்கி போட அடுத்த கணம் அது சாம்பலா போகுது. தூங்கிக்கிட்டு இருந்த மச்சமுனி விழிச்சு பார்க்க அவருக்கு மேலும் மேலும் கோபம் உண்டாச்சு. நீ எல்லாம் ஒரு சீடனா? என்னுடைய தங்கத்தை இப்படி சாம்பலாக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா? அப்படி இப்படின்னு கடும் சொற்களால நிந்திக்கிறாரு. மறுகணம் பக்கத்துல இருந்த மலை உச்சிக்கு போன கோரக்கர் மலையோட உச்சியிலிருந்து சிறுநீர் கழிக்க மொத்த மலையும் தங்கமா மின்ன ஆரம்பிக்குது. இந்த தருணத்துல தான் உண்மையிலேயே மச்சமுனி மீண்டும் முழு சித்தரா உருவெடுக்கிறார். தன் ஆசைகள் அனைத்தையும் துறந்துட்டு தவோ வலிமைய மீண்டும் அடைய கோரக்கரை ஆசிர்வதிச்சுட்டு அடுத்த கணம் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள இறங்குறாரு. இதன் பிறகு குருவை விட்டுட்டு கைலாயத்துக்கு வராரு கோரக்கர். அங்க அல்லமாதேவர் எனும் வேறொரு சித்தரை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த தருணத்துல இந்த 2 சித்தர்களுக்கும் தர்க்கவாதம் ஏற்படுது. கோரக்கர் சொல்றாரு, என் குருவின் ஆசையால காய கற்பத்தை தின்னு என் உடலை வஜ்ர தேகமா மாத்தி இருக்கேன், என்னுடைய உடலுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்றாரு. அல்லமாதேவரோ இந்த கூற்றை ஒத்துக்கவே இல்லை. உடனே கோரக்கர் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை வரவழைச்சு அதை கொண்டு தன் தேகத்தை தாக்குமாறு அல்லமாதேவரை
கேட்கிறாரு. அல்லமாதேவரும் ஓங்கி ஒரு அடி அடிக்க வஜ்ராயுதம் ஏதோ பாறையில பட்ட மாதிரி நங்குன்னு ஒளியோட தூரமா போய் விழுந்துச்சு. மறுகணம் அல்லமாதேவர் என்ன பண்றாரு, அதே வஜ்ராயுதம் கொண்டு தன்னை தாக்குமாறு சொல்றாரு. கோரக்கரும் அப்படியே செய்ய வஜ்ராயுதம் ஏதோ காத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி அல்லமாதேவருடைய உடல்ல புகுந்து வெளியே வந்துச்சு. அப்போ அல்லமாதேவர் சொல்றாரு, நீ இந்த உடலை அழியாத தேகமா மாத்தல, அது அழியும் காலத்தை நீடிச்சு வச்சிருக்க, அவ்வளவுதான். அழியும் உடலையும் தாண்டி ஆன்ம முன்னேற்றம் தான் சித்த நிலையோட உச்சம். அந்த சிவத்தை நோக்கி உன் பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லமாதேவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் கோரக்கர் மெய்ஞானத்துடைய உண்மை நிலைய புரிஞ்சுக்கிறாரு. அப்படி உண்மையான ஆன்ம ஞானத்தை அடையும் போது இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும்னு தன்னுடைய இந்த பாடல்ல விவரிக்கிறாரு கோரக்கர். ஆச்சென்ற அனல் தாவும் மடிமேலாக அறிவு கொண்டு உன்மனத்தால் உன்னால் உன்னை பாச்சலர கணமதுரம் இறக்கியுண்ணு பருந்தொண்டை ருசி காணும் கணமாகத்தான் கூச்சமின்றி தொண்டை தனில் இனிப்பு உண்டானால் குறையாது வயது மிக வளர்ந்து ஓங்கும் பேச்சில்லை மனமதுவும் பிறண்டிடாது பெண் மாயை கொட்டமெல்லாம் அடங்கிப்போமே. இதோட அர்த்தம் என்னன்னா, உலகமே தலைகீழா போனாலும் கடும் தியானம் செய்யறவங்களுக்கு குண்டலினி எழுந்து உச்சியை தொடும்போது உடலெங்கும் அனலாய் பொங்குமாம். அதை அறிவு கொண்டு உற்று நோக்கும் போது தொண்டை குழியில ஒரு புது ருசி உண்டாகுமாம். நல்லா கவனிச்சா நாவில் தொடங்கி தொண்டை வரை இனிப்பாக இனிக்குமாம். இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படும் போது வயது குறைந்து மனம் ஒருநிலைப்பட்டு பெண்மாயை எல்லாம் அடங்கி போகும்னு விவரிக்கிறாரு கோரக்கர். மேலும் கதையை தொடர்ந்தோம்னா, ஒரு கட்டத்துல பிரம்ம முனியும் கோரக்கரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிறாங்க. தேவர்கள் செய்யக்கூடிய ஐந்தொழில்களையும் தன்னிச்சையா செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவதற்காக கோரக்கரும் பிரம்ம முனியும் சேர்ந்து ஒரு பெரும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்தொழில்களை செய்தா நம்ம வேலை என்ன ஆகுறதுன்னு பயந்த தேவர்கள் 2 அழகான அப்சரஸ் அனுப்பி இவங்க தவத்தை கலைச்சு விட்டுடுறாங்க. கோபம் கொண்டு எழுந்த சித்தர்கள் அந்த பெண்களுக்கு கடும் சாபம் கொடுக்கறாங்க. அந்த சாபத்தால 2 பெண்களும் சபிக்கப்பட்ட செடிகளா மாறி போறாங்க. இதை தொடர்ந்து கோரக்கர் உலக மக்களை பார்க்க விருப்பமில்லாம சமாதி நிலைய அடைகிறாரு. அந்த தருணம் பார்த்து அங்க வந்த போகர் கோரக்கரை சமாதி நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சித்து விளையாட கூட்டிட்டு போறாரு. நவபாஷானம் 9 விஷங்களாலான மூலிகை கட்டு. இது செய்யக்கூடிய ரகசியம் போகருக்கு மட்டுமே தெரியும். அதன்படிதான் பழனி ஆண்டவர் சிலைய நவபாஷானத்துல போகர் உருவாக்கி வச்சாரு. இந்த நவபாஷான சிலைய அபிஷேகம் செய்த நீரை குடிச்சா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீரும் என்பது சித்தர் வாக்கு. இன்னைக்கு தேதிக்கு இந்த நவபாஷான சிலை பழனி கோவில்ல இருக்காங்கிறதே மிக பெரிய மர்மம் தான். கிடைச்ச தகவல்கள் படி அந்த சிலை எப்போதோ சிதைக்கப்பட்டு அந்த சிலையே அங்கிருந்து மாற்றப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மீண்டும் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க நம்ம கிட்ட எங்கேயுமே குறிப்புகள் இல்லை. அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் போதுதான் போகருடைய உற்ற நண்பராக இருந்த கோரக்கர் இந்த சிலை செய்யும் அந்த நவபாஷான கட்டு செய்யும் ரகசியத்தை தன்னுடைய நமநாச திறவுகோள் நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாடலை பாருங்க. பல நோய்கட்கீந்திடவே இச்சாபத்தியம் பாங்கமாய் காத்திடவும் வேண்டும் வேண்டும் நலமுறவே நலுவுவேன் நவபாஷானத்தை அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் 48 அடிகளுக்கு நீண்டு முடியுது. இந்த மொத்த பாடல்லையும் உப்பு சுவையையும் புளிப்பு சுவையையும் கொண்ட வெவ்வேறு பொருட்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராரு கோரக்கர். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உண்மை பொருளறிஞ்சு அதையெல்லாம் சேர்த்து சில ரசவாத முறைகளை செய்யும் போது இந்த நவபாஷான கட்டை உருவாக்கலான்னு கோரக்கர் சொல்லி இருக்காரு. ஆனா புரியாத விஷயம் என்னன்னா, பாஷானம் அப்படின்னா விஷம். இதுல நவ அப்படிங்கிறது 9 விஷத்தை குறிக்குது. ஆனா இந்த பாடல்ல கோரக்கர் சொல்ற பொருட்கள் 9ஐயும் தாண்டி எக்கச்சக்கமா போய்கிட்டே இருக்கு. இதோடைய மறைப்பொருள் என்னங்கிறது தான் நமக்கு தெளிவா புலப்படல. இதுல இருக்கிற வழிமுறைகளை நாம டீகோட் பண்ணோம்னா, மேபி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகர் உருவாக்கி வச்ச நவபாஷானத்தை மீண்டும் உருவாக்கும் பெரும் ரகசியத்தை கோரக்கர் விட்டுட்டு போயிருக்காருன்னு நாம உறுதியா சொல்லலாம்.
இதன் பிறகுதான் கோரக்கர் தான் கத்துக்கிட்ட அனைத்து விஷயங்களையும் நூல்களில் எழுதி அதை எல்லோரும் படித்து பயன்பெறுமாறு 7 வெவ்வேறு தொகுப்பா கொடுக்கிறாரு. அவர் எழுதிய நூல்களில் இருந்த தகவல்களை தொகுத்து தான் அவருடைய கதையையும் அவர் விட்டுட்டு போன சில அசாத்தியமான பாடல்களையும் இன்னைக்கு நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த பெரும் பதிவு முடிவை நெருங்கிடுச்சு. தங்க ரகசியம், பரியங்கி யோகம், சித்தர்களின் மர்மதேசம், நவபாஷானம், பெண் கர்ப்பத்தில் காயகற்பம், அட்டமா சித்து, கலியுக தீர்க்க தரிசனம், இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களை இந்த பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சித்தர் கோரக்கர் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பாடல்களையும் பின்தொடர்ந்து போய் பார்க்கும் போதே அதுல எவ்வளவு தகவல்கள், எவ்வளவு மர்மங்கள். உண்மையை சொல்ல போனா நான் சொன்னது எல்லாமே ஒரு பானை சோற்றுல இருக்கிற ஒரு பருக்கை மாதிரி தான். இன்னும் பார்க்க வேண்டிய சித்தர்கள் ஏகப்பட்ட பேர்கள் இருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய மர்மங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல உங்க பார்வைக்கு கொண்டு வர நாங்க காத்திருக்கோம். இதுக்காக உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரே விஷயம்தான். எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.